அவ்வளோ அவ்வளோ க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல அவ்வளோ அவங்க வேலை செய்கிற பார்க்குறதே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம், ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவங்க சரத்குமார் சார், தேவயானி மேம் பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து எங்களை ரொம்ப ஓப்பன் ஆர்ம்ஸ் வச்சு வெல்கம் பண்ணாங்க. எங்களுக்கு நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஷேர் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஜாய் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீதா எப்போவுமே நமக்கு சாஃப்டான கேரக்டரே வருது. ஏதாவது அடிக்கடி மீரா ஜாஸ்மின் மாதிரி, சட்டப்படி மீரா ஜாஸ்மின் மாதிரி கேரக்டர் வருதுமா அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்துருக்கா? ஆக்சுவலி வந்து குட் நைட் கேரக்டர் சாஃப்டாக இருந்தது. ஆமாம், ஆனால் அது ஆமாம், ஆனால் அது சாஃப்டான கேரக்டராக என்னென்னு நான் பார்க்கல. அது நான் அப்படி அணுகலைன்னு நினைக்கிறேன். ஆனா சித்தார்த் அவருக்கு என்னன்னா, நீங்க என்ன காஸ்டியூம் போட்டாலோ அந்த கேரக்டர் he'll become. So நீங்க இங்கே you can see him in two different avatars and படம் பார்க்கும்போது you will see if he has different avatars also. முதல் நீ முடிவு வந்து டைரக்டா ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. அதுவும் இது டைரக்டா ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. ஆனா எல்லாருமே பார்த்தாங்க. லாஜிக்கலா கேட்பாங்க, யார் பார்ப்பாங்க? புதுமுகம், அத்தனை புதுமுகங்க வந்தாங்க. சிவாவோட ஃபர்ஸ்ட் படம், எப்படி அத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு கேட்கலாம். ஆனா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா எப்படியாச்சும் ஜனங்க பார்ப்பாங்க. ஆமா, இது ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த டைரக்டர் யாருக்கு தெரியல, அவர் கூட அதே நினைப்பாருல்ல, ஐயோ நான் ஃபர்ஸ்ட் படம். பட் எவ்வளவு சூப்பர் ஹிட்டான ஒரு படமா மாறிடுச்சு. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். 3BHK இந்த சென்னை பொறுத்தவரையிலும் சரி, எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய கனவு, ஒரு வீடு வாங்கணும். அது அப்பார்ட்மெண்ட் வீடு தான். ஒரு 3BHK இல்லை ஒரு 2BHK அப்படிங்கிற ஒரு கனவோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் 3BHK அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் நடித்த 2 முக்கியமான நடிகைகள் அவங்க நம்மளோட இருக்காங்க. அவங்க வேறு யாருமே இல்லை. இதற்கு முன்னாடி முதல் நீ முடிவும் நீ அப்படிங்கிற ஒரு படமும் சரி, அதே மாதிரி குட் நைட் படமும் சரி, அது மூலமாக எல்லாரையும் இழுத்த நீதா ரங்கநாத். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் வந்து கன்னடத்து பைங்கிலி, தென்னாட்டு ஆலியா பட்டுன்னு சொல்லலாம் அவங்கள, சைத்ரா கோச்சா. தேங்க்யூ. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 3BHK ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அண்ட் 3BHK அப்படிங்கிற ஒரு காமன் நேம் இருக்கு இல்லையா? பட் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு வீடுங்கிறது ஒரு கனவு. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டி கல்ச்சர்ல இந்த 3BHK, அது ஏன் ஸ்பெசிஃபிக்கா 3BHK? அதுக்கு படத்துல அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, அதனாலதான் 3BHK. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த வீடு கனவே எல்லாருக்குமே அது காமனான ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்கேல் மாறும். லைக் இந்த வீடே இல்லாம இருக்கிறவருக்கு ஒரு ஒரு ரூம் இருந்தா போதும். ஒரு ரூம் வீடு இருந்தா இருக்கிறவங்களுக்கு 1BHK அது அப்படியே போகுது. ஸோ இந்த 3BHK எதுக்குன்னா அதுக்கு படம் ஆன்சர் ஜூலை 4 நீங்க கண்டிப்பா பாத்துட்டு சொல்லுங்க. நீங்க பாத்து சொல்லுங்க, அந்த நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அண்ட் யூஸ்வலா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸா வந்து இந்த ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படின்னாலே அது ஒரு தனியா ஹிட் அடிக்கும். அதுலயுமே எங்களுக்கு ஆஸ்தான ஒரு பேர் அப்படின்னா சரத்குமார் சார் அண்ட் தேவயானி மேம். எப்படி இருந்தது? அவங்களோட பேசிக்கா ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கு இல்லையா? அவங்களோட படம், அவங்க நடிச்ச படம் எல்லாமே ஹிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஹிட். இப்போ அவங்களுக்கு நீங்க வந்து அந்த ஃபேமிலியில ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலியா இருக்கீங்க. ஸோ அவ்வளோ க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல அவ்வளோ அவங்க வேலை செய்யற பார்க்கறதே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம், ஒரு கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க சரத்குமார் சார், தேவயானி மேம் பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து எங்களை ரொம்ப ஓப்பன் ஆர்ம்ஸ் வச்சு வெல்கம் பண்ணாங்க. எங்களுக்கு நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஷேர் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி சித்தார்த் சாருமே வந்து எங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணாரு. அட் த சேம் டைம் நாங்கள் சொல்கிற இன்புட்ஸும் அவங்க வந்து இது இப்படியா அப்படியான்னு சொல்லி எங்களை ஈஸியாக வந்து நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை வந்து எப்படி பண்ணலான்னு கேட்டு லைக் எப்படி சொல்றது, ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறதுக்கு வந்து எல்லாருமே இடம் கொடுக்கும். எங்க இம்ப்ரூவைஸ் பண்ணனாலும் கூட, எங்க என்னோட இது சேஞ்ச் பண்ணாலும் கூட ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆனா அவங்க மெயினா வந்து அவங்க கதாபாத்திரமாவே இருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரமா இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல
இடமா இருந்தது. செட்லயே கூட அவர் காம்பினேஷன் பார்த்து லைக் ஆஃப் த ஸ்கிரீன் காம்பினேஷன் பாக்குறதுக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி லைவ்லி. ஆமா பிகாஸ் அவர் எப்பவுமே அந்த அவர் ஷூட்டிங் இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாம நிறைய கேட்போம். அப்படி அப்போ எப்படி இருந்தது அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கும்போது ஸோ தேவர் ஆல் ஷேரிங் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேவர் வெரி ஜோவியல். அண்ட் சித்தார்த் ஆல்சோ all of them used to make jokes and crack jokes and all of that. So it was a very lively environment. அண்ட் உங்களோட கேரக்டர் பயங்கரமான ஒரு போல்டான கேரக்டர். இதுலயா இன்னும் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஆனா கேக்குறேன் எங்கேயுமே வந்து காட்டாம ரொம்ப சீக்ரெட்டாவே வச்சிருக்காங்களே, என்ன ரீசன்? ஆமா அது ஒரு அழகான ஒரு கேரக்டர் தான். பட் இந்த டீசர்ல நீங்க பாத்தீங்கன்னா சித்தார்த்தாவோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டா இருப்ப. ஸோ அந்த கேரக்டர் இந்த ஃபேமிலிக்கு எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த இன்டராக்ஷன் என்ன ஆகுது, அதுக்கு படம் பார்க்கணும். ஸோ இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது, ஷீ இஸ் அ வெரி காம் கம்போஸ்ட் ஆன ஒரு ஆள். This girl is like that and it was nice playing such characters. This is definitely not நீங்க சொல்ல மாதிரி அப்படி தெரியல, நீங்க பார்க்கும்போது அது எப்படி உங்களுக்கு தோன்றுதுன்னு. பட் நான் எப்படி அது ப்ளே பண்ணேன்னா வெரி காம் அண்ட் கம்போஸ் ஆன ஒரு கேரக்டர். அது ஸ்ரீ கணேஷ் ரொம்ப நீட்டா he had written it, so it was easier for me to play because he had already written என்ன வேணும் அவருக்கு அது எல்லாமே எழுதிட்டாரு. ஸோ அது I think I followed his steps. அண்ட் மீதா எப்பவுமே நமக்கு சாஃப்டான கேரக்டரே வருது, அதாவது அடிதடி மீரா ஜாஸ்மின் மாதிரி சண்டைக்கோழி மீரா ஜாஸ்மின் மாதிரி கேரக்டர் வருவேமா அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? ஆக்சுவலி வந்து குட் நைட் கேரக்டர் சாஃப்டா இருந்தது. ஆமா ஆனா அது ஆமா ஆனா அது சாஃப்டான கேரக்டரா என்னன்னு நான் பார்க்கல, அது நான் அப்படி அணுகலன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு புரியுது நீங்க என்ன கேக்குறீங்க. ஆனா இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது இன்னொரு பரிமாணமா இருக்கும் தான் நான் நம்புறேன். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் நான் வந்து இன்னும் நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸும் இருக்கு, இன்னும் வரும்னு நம்புறேன். வரணும் நீங்க சொன்ன மாதிரி அடிதடி சண்டை. இன்ஃபேக்ட் ஏன்னா இப்போ நம்ம பேசும்போது அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சார்மிங் ஃபேஸ் இதுல ஃப்ரேம்ல பாக்குறதுக்கும் ரியல்ல பாக்குறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஏன் நீ இப்போ நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு மீரா ஜாஸ்மின் தான் சண்டைக்கோழியில வர மீரா ஜாஸ்மினோட ஒரு துருதுருன்னு ஒரு கேரக்டர். ஆமா அண்ட் ரொம்ப அழகான கேரக்டர் அது. சோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்தா கண்டிப்பா எனக்கு ப்ளே பண்றதுக்கு ஒரு பாக்கியமா. நிச்சயமா. அண்ட் அஃப்கோர்ஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸ்ரீ கணேஷ் ஆல்ரெடி அவர் 8 தொட்டாக்கள ஒரு ஜேர்னி, குருதி ஆட்டம்ல வேற ஒரு விதமான ஜேர்னி, டக்குன்னு சடனா ஒரு ஃபேமிலி ட்ராமா. எப்படி உங்களுக்கே ஒரு தோணலையா சார், எப்படி சார் இப்படி ஜான்ரா டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கீங்களே? ஐ திங்க் அது அவரோட ஒரு பெரிய பலமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஜானர் மாத்தி அவ்வளோ கன்விக்ஷனோட எடுக்கிறதே வந்து ஒரு 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 ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய இல்ல. ஆனா ஐ திங்க் இந்த பட் அப்போ அது growth இல்ல. நீங்க கேட்ட மாதிரி இப்போ மீதா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ரோலே பண்ணுமானா இல்ல கிடையாது. ஏன்னா அது வந்து எவ்வளவு காலத்துக்குங்க ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருப்பீங்க. ஐ மீன் ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம வாழ முடியும். எஸ்பெஷலி ஆர்டிஸ்டா அட்லீஸ்ட் எனக்கு வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அதே மாதிரிதான் ஐ திங்க் ஸ்ரீக்குமே சரி சைத்ராக்குமே சரி எல்லாம் நிறைய ஆர்டிஸ்டுக்கு அப்படிதான் ஒரு கூட்டுக்குள்ள இருக்க விரும்ப மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அவருக்கும் நிறைய ஜானர் பண்ணணும்னு இருக்கேன். மற்ற ஐ மீன் 8 தொட்டாக்களும் சரி அவர் முன்னாடி படங்களும் சரி அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த படமே வந்து அவ்வளவு அழகா எடுத்திருக்காரு. ஏன்னா சொன்ன மாதிரி இன்னொரு இன்டர்வியூ சொன்ன மாதிரி அது உண்மைதான். இப்ப சிம்பிளா இருக்கிற விஷயத்த வந்து சிம்பிளா எடுத்துட முடியாது. அது இப்ப நீங்க சும்மா உட்காருன்னா சும்மா உட்கார முடியாது. நீ ஒரு சாதாரணமான இமோஷனை நீ வந்து இப்ப லவுட் இமோஷனை காமிச்சிடலாம். அதோட சாதாரணமான இமோஷனை எழுதுறதும் கஷ்டம், அது வந்து பதிவு செய்யறதும் கஷ்டம். அது வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல அவர் எழுதியிருக்காரு எடுத்திருக்காருன்னு நான். பட் ஏதோ ஒரு மொமெண்ட் உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம் இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு யாரும் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிட முடியாது. சம்வேர் எல்ஸ் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இது எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது என்ன பாயிண்ட் சொல்லுங்க? இந்த படம் பத்தி இந்த கேரக்டர் பத்தி பேசும்போது அந்த ஒரே ஒரு சீன் நான் படிச்சேன் ஸ்டார்டிங்ல ஸ்ரீ கணேஷ் மீட் பண்ணும்போது. சோ அந்த சீன் ஆமா சோ அந்த சீன் படிக்கும் போதே தட் ஒரு
வெரி பியூட்டிஃபுல் சீன், வெரி டிஸ்கிரிப்டிவான ஒரு சீன். நானும் சித்தார்த் அவரு கூட யூனோ தட் இன்ட்ராக்ஷன் இஸ் ஹேப்பனிங். அண்ட் அந்த சீன்ல தெர் இஸ் அண்டர்லைங் எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அந்த பேசும்போது அது எதுவுமே இல்லை. ஸோ அந்த எமோஷனுக்கும் அங்க இருக்க லைன்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அது கன்வே ஆகுது. என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க, அது அந்த அண்டர்லைன்ல எல்லாருக்குமே தெரியும். இந்த அதுக்கு இன்டெலிஜென்டான அந்த சைலன்ஸ்ல எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சீன். ஸோ அது படிக்கும் போது this is his strength. I think this is how he writes. And அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ ஜானர்ஸ் ட்ரை பண்ணாலும் இந்த ஜானர்ஸ் எடுக்கும்போது I think he is prepared for it, he's worked hard for it. So he's not just okay ட்ரை பண்ணலாம் அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ ட்ரை பண்ணா நல்லா பண்ணணும் அந்த மாதிரி. ஐ திங்க் ஹீஸ் ரிட்டன் தி ஸ்கிரிப்ட் ஆல்சோ. ஸோ அது நீங்க பார்க்கும்போது அது தெரியுது. So that is one of the strongest things that I observed. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டாவே அவர் படிக்க தான் சொன்னாரு. ஸோ படிச்ச உடனே எனக்கு வந்து ஸ்கிரிப்டாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் ப்ளே பண்ற கேரக்டர் பேர் ஆர்த்தி. ஸோ ஆர்த்திக்கு ஒரு ஜேர்னி இருக்கு. அந்த ஜேர்னியுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் காமிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஆங்கிள் காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப பிடிச்சது. அண்ட் மெயினாக ஒரு டைலாக் இருக்கும் படத்துல. அந்த டைலாக் நான் படிச்ச உடனே வந்து ஓ ஆமால அப்படின்னு சொல்லி டக்குன்னு கரெக்டா தோணுச்சு. ஸோ வாஸ் லைக் சரி. ஓகே. அண்ட் பொதுவாக ஒரு ஃபேமிலின்னா நான் அம்மா பையன் அப்பா பொண்ணு ஒரு சண்டை, இதுக்கு இடையில ஒரு லவ், இந்த லவ்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன இது கண்டிப்பா இந்த டிராமா உள்ள கண்டிப்பா இருக்கு. ஆனா வித்தியாசமா இருக்கு. ஆமா இல்ல ஆனா வித்தியாசமா இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த எப்படி இருக்கு அப்படின்னா you have to watch the film. சூப்பரா நாங்க சொன்னோம்ல, இந்த படத்துல நாம ஆக்ட் பண்ணிருக்கோம், அதனாலதான் அதை பத்தி ரொம்ப பேசணும் இல்ல ப்ரொமோட் பண்ணணும், அதனாலதான் நாங்க எப்பவுமே எதுவுமே சொல்ல. Because as an audience we liked the script first. அதுக்கப்புறம் actors, we became the actors and started acting. If we didn't believe it as an audience, I don't think we would have taken the subject to play. So அது இருக்கு. So அது நீங்க பார்க்கணும். Like I'm excited for that. ஆனா ஒரு நம்ம தெரிஞ்ச எமோஷன்ஸ் தான், ஆனா ரொம்ப வித்தியாசமா காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பெர்செப்ஷனே டோட்டலா டிஃபரெண்ட் அப்படிங்கிறது. டோட்டலா டிஃபரெண்ட் விட அந்த நியூவான்ஸ் சின்ன நியூவான்சஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சித்தார்த்தோடைய ரோலே ஒரு 2 கெட்டப்ல இருக்காரு. ஒன்னு பொறுப்பு இல்லாத பிள்ளையா இல்ல பொறுப்பான பிள்ளையா என்ன? அது வந்து நீங்க கூடி சீக்கிரம் ட்ரெய்லர் வந்துரும். அத பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்க சொல்ல கூடாதுங்கறீங்க. இல்ல இந்த நீங்க ட்ரெய்லர் வந்த உடனே நீங்க சொன்ன இந்த கேள்வியே வந்து இன்னும் கொஞ்சம் மாத்தி கேப்பீங்க. ஆமா இந்த ட்ரெய்லர் வரட்டும், ட்ரெய்லர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சித்தார்த் அவருக்கு என்னன்னா நீங்க என்ன காஸ்டியூம் போட்டாலோ அந்த கேரக்டர் he'll become. So நீங்க இங்கே you can see him in 2 different avatars and படம் பாக்கும்போது you will see if he has different avatars also. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜூலை 4ல வந்து ஃபர்ஸ்ட் என்னதான் உள்ள நடந்திருக்கு அப்படின்னு எட்டி பார்க்கணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தேவயானி மேம் பத்தி நம்ம இங்க சொல்லி ஆகணும். யூஸ்வலா அவங்க செலக்டிவான ரோல்ஸ் பண்றதில்ல. ரொம்ப செலக்டிவா எல்லா ஸ்டோரிஸுமே எடுத்து பண்றதில்ல. பட் இதுல அவங்க செலக்டிவா உள்ள வந்ததுக்கு, அதுவும் சரத்குமார் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு 2 decades அப்புறம் பேரா பண்றாங்க அப்படின்னும் போது சம்திங் இஸ் ஏதோ ஒண்ணு அந்த உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்திருக்கணும் இல்லையா? ஒரு லீட் ரோல் சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை பத்தி அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன ரோல்? அவங்க ஏன் இந்த ஸ்டோரி எடுத்தாங்கன்னு அது தெரியல. பட் மேபி அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கணும் இல்லையா? ஐ திங்க் அவங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷனே ப்ராபபிலி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு மோஸ்ட்லி. அண்ட் ஆல்சோ ஐ அம் ஷூர் இந்த கதையுமே வந்து அவங்க ரொம்ப பிடிச்சதான் வந்திருக்காங்க. ஓகே. அண்ட் ஃபைனலி இந்த கதை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸோட அடாப்டேஷன். அண்ட் அந்த ஷார்ட் ஸ்டோரி ஓகே, பட் இந்த ஸ்டோரி அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லையா? அஃப்கோர்ஸ் நீங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டோரி அடாப்டேஷன் அப்படின்னும் போது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது அதோடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸ் அதோடைய மோடு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஸ்ரீ கணேஷ் ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்று பண்ணியிருப்பாரு, அதுக்கு நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பீங்க. எந்த அளவுக்கு அதோட சேலஞ்சஸ் இருந்துச்சு? ஐ மீன் பேப்பர்ல இருக்கிற ஒரு ஒர்க்கு அண்ட் அது பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கு? சோ ஸ்ரீ கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவர் எப்படி எழுதியிருக்காரோ அப்படியே தான் எடுத்திருக்காரு. சோ அவர் நான் திருப்பி சொன்ன அது தமிழ்ல என்ன அர்த்தம் சொல்லுங்க, டொனாலிட்டின்னு இருக்கும்.
அவங்க ஒரு ஒரு கேரக்டருக்கும் அவங்க பேசுற மொழிக்குமே ஒரு டொனாலிட்டி பர்டிகுலரா அது வந்து இல்ல அந்த டொனாலிட்டி வந்து அது நீங்க அந்த ஸ்கிரிப்ட படிச்சாலே தெரியும். ஓ இவர் இதுதான் மைண்ட்ல வச்சிருக்காரு, இதுதான் வேணும்னு. சோ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட படிக்கிறப்பே ஒரு புரிதல் இருந்தது. அங்க போனோடனே அவருக்கும் எக்ஸாக்டா அதுதான் வேணும்னு தெரிஞ்சுது. சோ இது வேற அது வேற இல்ல. அவர் என்ன என்ன நினைச்சு ஸ்கிரீன் பிளே எழுதினாரோ அது அப்படியே எடுத்தாரு. ஏன்னா அவருக்கு அந்த லிமிட் தெரிஞ்சது. இந்த கேரக்டர் இவ்வளவுதான் பண்ணும், இப்படிதான் பண்ணுவாங்க, அந்த ஸ்டேஜிங்குமே இப்படிதான் இருக்கும்னு அவர் மைண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாம கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணாலும் இல்ல மிதா இது நம்ம இப்படி பண்ணா இது இன்னும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டா அது தெளிவோட இருந்தாரு. He knew exactly அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு 100% தெரிஞ்சிருந்தது. தெரிஞ்சு எடுத்தாரு எல்லாத்தையும். அண்ட் பேசிக்கா அது ஒரு ஷூட் பார்த்தாம்போது ஒரு லைவ் லொகேஷன், மோஸ்ட்லி லைவ் லொகேஷன் அப்படின்னும் போது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட். இதுக்கு நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணீங்களா? அந்த மாதிரி எதுவும் இருந்ததா? ஸ்டடி பண்ண நாம எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். நான் வந்தது மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்தேன். ஐ மீன் வரேன், நான் இருக்கிறதும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில தான். சின்ன வயசுல இருந்து ஒரு வீடு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வீடு இருக்கிறப்போ நமக்கு எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி இருக்குங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தது. சோ அதனாலேயே தான் இந்த ஸ்டோரி வந்து அவ்வளவு ரிலேட்டபிளாவும் இருந்தது. ஓகே. அண்ட் எனி பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததா? ஐ மீன் லைவ் லொகேஷன்ல எடுக்கிறோம். இல்ல அது I think everybody were well coordinated in the production, also did a lot of research and nice locations also we saw. So அந்த மாதிரி இருந்தது. So it ஈஸியா இருந்தது ஷூட். அண்ட் ப்ரொடக்ஷனுமே எவ்வளவு ஆர்டிஸ்ட் எவ்வளவு கம்ஃபர்டபிளா வச்சு அவங்கள அப்பதான் லைக் பெஸ்ட்டும் கொடுக்க முடியல. ஸோ ரொம்ப பிளான் பண்ணி எடுத்தாங்க. அண்ட் இது அவுட் ஆஃப் தி சப்ஜெக்டா தெரியலாம், பட் இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்டே ஆகணும். ரீசெண்ட் டேஸா வந்து இந்த லாங்குவேஜ் பேரியரே இல்லாம எல்லா மூவிஸுமே வருது, எல்லா மூவிஸும் எல்லாருமே கொண்டாடுறோம். அண்ட் இதுல இன்னொரு இது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய காம்படிஷனா எடுத்துட்டாலும் இன்னொரு சைடு வந்து ஒரு வீக்ல வந்து ஒரு 10 படம் 12 படம் ரிலீஸ் ஆகுது. எங்கேயாவது நம்ம படம் அப்படின்றதுக்காக வேண்டாம், எங்கேயாவது ஒரு இடத்துல இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது நம்ம படம் அப்படின்னு வருது. இதுல உள்ள இத்தனை பேர் வந்து பாப்பாங்களா, இது நிக்குமா நிக்காதா அப்படிங்கிற ஏதாவது ஒரு டவுட்ஸ் என்னைக்காவது வந்திருக்கா? இல்லைங்க, ஏன்னா இப்போ நீங்க சொல்றது உண்மைதான். 10 12 படம் வருது எல்லாம். ஆனா நல்ல படம் எப்பவுமே அது மொழி இல்ல, எந்த மொழியில படம் வந்தாலுமே அது நல்ல படம் வந்து போய் சரி. ஏன்னா இப்போ அப்படி பார்த்தா கொரியன் படம் கொரியன் சீசன்ல எப்படி ஃபேமஸ் ஆகும், அது நமக்கு தெரியாத மொழி இல்ல. ஆனா இப்போ எங்க பார்த்தாலுமே பாக்குறாங்க. நமக்கு இங்கிலீஷ் படம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சோம், அங்க ஈரானியன் படம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சோம். எல்லாம் ஒரு மொழி வந்து ஒரு கருவிதான். ஆனா நம்ம சொல்ற கதை வந்து உண்மையாவும் அந்த ரீஜனுக்கு ஏத்தாப்புல ரொம்ப ரூட்டடான கதையை உண்மையை எடுத்தோம்னா அதுக்கு கலைக்கு மொழி இல்லை. அது எந்த இடத்துக்கு வேணாலும் போய் சேரும். சோ ஒரு படத்துக்கு இன்னொரு படம் எந்த படமும் ஒரு காம்படிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். கலைக்கு வந்து இப்போ இவங்க ஒரு கேரக்டரை பிளே பண்றாங்க, அந்த கேரக்டரை நான் பிளே பண்ணாலும் இல்ல என் கேரக்டர் அவங்க பிளே பண்ணாலும் 2 பேராலும் பண்ண முடியும். ஆனா என்ன வெவ்வேறு விதமா பண்ணுவோம். இப்போ சைத்ரா பண்றது அவங்களாலதான் பண்ண முடியும், மீதா பண்றது என்னாலதான் பண்ண முடியும். அதே மாதிரிதான் படமும். சோ அந்த மொழிங்கிறது வந்து ஒரு கருவிதானே தவிர அது ஃபிலிம்ஸ் எஸ்பெஷலி படங்கிறது வந்து அது யூனிவர்சல் தான். ஒரு நல்ல படம் எடுத்தா எங்க எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ்ல போய் சேர்ந்துரும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்குல்ல சார். இப்போ சாரி இல்ல, இப்போ முதல் நீ முடிவும் நீ வந்து டைரக்டா ஓடிடி ரிலீஸ்ல ஆச்சு. அதுவும் இது டைரக்டா ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. ஆனா எல்லாருமே பார்த்தாங்க. லாஜிக்கலா கேட்பாங்க, யார் பார்ப்பாங்க, புதுமுகங்க, அத்தனை புதுமுகங்க வந்தாங்க. சிவாவோட ஃபர்ஸ்ட் படம், எப்படி அத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு கேட்கலாம். ஆனா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா எப்படியாச்சும் ஜனங்க பார்ப்பாங்க. ஆமா, இது ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த டைரக்டர் யாருக்கும் தெரியல. ஸோ அவர் கூட அது நினைப்பாருல்ல, ஐயோ நான் ஃபர்ஸ்ட் படம், பட் எவ்வளவு சூப்பர் ஹிட்டான ஒரு படமா மாறிடுச்சு. ஸோ அது படம் நல்லா இருந்தா இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் பாத் அண்ட் இட் வில் ரீச் தி ஆடியன்ஸ். அது எப்பவுமே ஐ திங்க் இட்ஸ் பீன் ப்ரூவன் ஆல் தி டைம். ஸோ அது இருக்கு. அந்த கான்ட்ரரி சம்டைம்ஸ் ஒரு படம் அந்த ஸ்பாட்ல வந்து பெருசா ஹிட் அடிக்காது, சம்வேர் எல்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் போகும், அப்போ ஒரு ஹர்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஆமா, அது இருக்கும். பட் தட்ஸ் தி திங் இன் தி நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸோ இஃப் திஸ் ஃபில்ம் மேக்கிங் வாஸ் ஓன்லி அபவுட் மணி இல்லையா, இது கேம்பிள், எப்பவுமே கேம்பிள்.
it's a possibility. Like it will become a hit, or maybe it will not do good, Alia. But when the film releases, it becomes a hit, great. But the initial intention of the filmmaker was to tell a story. எக்ஸாக்ட்லி அது எப்படி Make a good மக்கள் அதை ரிசீவ் பண்ணுவாரோ that is a gamble. அது தெரியல எங்களுக்கு. The things that I will like, you might not like. So that's the thing. The film has a long journey. And all these reactions ellame very short lived. But some films which it becomes a super hit, it runs for 3 days, avulda. But adukaprom I don't think a lot of films will stay. But some films which have not done well in theater have still people will study it in film schools. So அந்த மாதிரி இருக்கு. So the journey is very long. ஆனா பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அந்த டைம்ல ஒரு நல்ல படமா இருந்தா definitely நல்ல படமா இருந்தா அது வொர்க் அவுட் ஆகல, returns ஏதோ ஒரு ரீசன். ஏன்னா நம்ம ஒரு படம் எப்போ வருது, இப்ப நம்ம நல்ல படத்தை பண்றதை தாண்டி எந்த காலகட்டத்துல வருது, நீங்க சொன்ன மாதிரி அந்த அவ்வளவு ஸ்கிரீன்ஸ் வருதா இல்ல மத்த படங்க வருதாங்கிற நிறைய விஷயம் பிளே பண்ணுதுதான் இல்ல. சோ அந்த காலகட்டத்துல ஒர்க் ஆகலன்னா யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு அவங்க அதை செலிப்ரேட் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா அந்த ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் தான், அது ரிலீஸ் ஆன டைம்ல அது ஒர்க் ஆகலையேங்கிற ஒரு வருத்தம் யாரா இருந்தாலும் இருக்கும். வெரி குட். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ ஃபைனல் கொஸ்டின், நான் ஏன் 3BHK படத்தை பார்க்கணும்? சிம்பிள். ஆடியன்ஸ், நான் ஒரு ஆடியன்ஸா நான் இந்த படத்தை ஏன் பார்க்கணும்? 10 படம் அந்த டைம்ல ரிலீஸ் ஆகுது. நான் சித்தார்த்துக்கு வரல, நான் சரத் சாருக்கு வரல, தேவானி மேம் வரல, நான் உங்க யாருக்காகவும் வரல. நான் ஒரு காமன் ஆடியன்ஸ். நான் இந்த 3BHK படத்தை ஏன் பார்க்கணும்? நீங்க சொல்றீங்க. நீங்க யாரார், you can be anybody, like a common man or a celebrity or richest man in the world, world இல்லையா? எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு. அது ஸ்கேல் மாறும், ஆனா கனவு மாறாது. ஸோ அப்படி ஒரு கனவு இருந்த all person can come watch the film and get, you will watch the film and you will feel motivated to do greater things in your life. And other very easyana or screen playல a large film we are going to show you. அதுக்காக நீங்க வந்து பார்க்கணும். ஸோ 3BHK படம் இப்போ ஏன் நீங்க வந்து பார்க்கணும்னா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஃபேமிலி படம் வருது எல்லாமே. அதையும் தாண்டி 3BHK நீங்க ஏன் பார்க்கணும்னா, இந்த இப்போ உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தாலும் எல்லா மனிதருக்கும் தேவையானது நம்பிக்கை. வாழ்க்கை இன்னும் நல்லா ஆகும்ங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்த படம் கண்டிப்பா தரும் நான் நம்புறேன். அண்ட் நீங்க படத்தை வந்து பாக்குறப்போ ஒரு குடும்ப கதையா இருக்கு. சரி, எல்லாருமே எடுக்கிற குடும்ப கதையானா கண்டிப்பா கிடையாது. ஒரு குடும்ப கதை தான். ஆனா ஒவ்வொரு கேரக்டரோட வெவ்வேறு விதமான பரிமாணங்களை நீங்க பாப்பீங்க. ஸோ அதுவே வந்து நீங்க உங்களை பாக்குற மாதிரி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கண்டிப்பா பாக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்க வாழ்க்கைய ரொம்ப சார்ந்த ஒரு படம் வந்து 3BHK. பிளஸ் உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கை தரும், உங்களை மீது ஒரு நம்பிக்கை தரும். ஸோ அதுக்காக வந்து பாருங்க. இப்போ நீங்க பேசணுன்னே எனக்கு ஒரு கனவு அப்படியே வந்துருச்சு. இந்த மகரந்த சேர்க்கைன்னு தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ஹானி இருக்கு இல்லையா, அது அந்த பூல போய் அந்த தேன் எடுக்கிறத ஒரு ஃப்ளர்ல உட்காந்து எடுக்கும். ஸோ அந்த பேர்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பூ பிளஸ் வந்து அது கொத்தும் ஆனாலும் ஸ்வீட்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். எனிவேஸ் 3BHK எனக்கு வந்து நீங்க பேசும்போது எனக்கு பயங்கர கியூரியாசிட்டியா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனிவேஸ் தேட்டர்ல நானும் வந்து பார்த்து கண்டிப்பா. அண்ட் எனக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. தேங்க்யூ. நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப தேங்க்யூ.